தமிழ்நாட்டில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை 40 லட்சத்தை கடந்திருப்பதாக பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேல் படிப்புக்காக லண்டன் சென்றதால் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ராஜா தலைமையில் 11 பேர் மேற்கொண்ட உறுப்பினர்கள் குழு உருவாக்கப்பட்டது. இதில் ராஜா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தினார். அதன் அடிப்படையில் தற்போது 40 லட்சம் உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்திருப்பதாக பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்காக பாடுபட்ட கட்சி தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பொங்கல் தொடர் விடுமுறையின் எதிரொலியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாநில எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கின்றன. 14ஆம் தேதி பொங்கல் விழா கொண்டாடப்படும் நிலையில் தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதால் கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புகின்றனர். இதன் காரணமாக கர்நாடகாவின் அத்திப்பள்ளி, தமிழகத்தின் ஜூஜுவாடி சோதனைச் சாவடிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. ஓசூர் சிப்காட் காவல்துறையினர் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிர் அணியினர் கருப்பு உடை அணிந்தும் கண்ணகி போன்று வேடமணிந்தும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என அமைச்சர் சிவசங்கர் கூறியதை கண்டித்தும் அதிமுக மகளிர் அணி சார்பில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா முன்னிலையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மகளிர் அணியினர் 500க்கும் மேற்பட்டோர் கருப்பு உடை அணிந்து கைகளில் பதாகைகளை ஏந்தி இந்த வழக்கில் தொடர்புடையவராக குறிப்பிடப்படும் அந்த சார் யார் என்று கோஷமிட்டும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சுட்டிக்காட்டி போஸ்டர் ஒட்டிய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற முழக்கத்துடன் அதிமுக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை தொடர்புபடுத்தி பொள்ளாச்சி அதிமுக MLA பொள்ளாச்சி ஜெயராமன் புகைப்படத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தையும் வைத்து இவர்தான் அந்த சார் என்ற போஸ்டரை பொள்ளாச்சி நகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. இவற்றை கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் இந்த போஸ்டர் தயார் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து போஸ்டரை ஒட்டிய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் ஜேம்ஸ் ராஜா புகார் அளித்துள்ளார். மதுரையில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த சிறப்பு சார்பு ஆய்வாளர் பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் கார்த்திகை திருவிழாவுக்கு கடந்த 13ஆம் தேதியன்று பாதுகாப்பு பணிக்கு சென்ற திடீர்நகர் காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஜெயபாண்டி என்பவர் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தார். இது தொடர்பாக திருப்பரங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஜெயபாண்டி மீது பாக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்தனர். இந்த நிலையில் அவரை கைது செய்த போலீசார் சிறையிலும் அடைத்தனர். இதற்கிடையே கைதான சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஜெயபாண்டியனை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்தார். புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட 5 வயது குழந்தை நலமுடன் வீடு திரும்பிய நிலையில் HMPV வைரஸால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க புதுச்சேரி அரசு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக மார்பு நோய்களுக்கான மருத்துவமனையில் 10 படுக்கைகளும், ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 6 படுக்கைகளும் கொண்ட பிரத்யேக வார்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.